கல்லாதது உலகளவு. சந்தைக்கடையில் 2 பையன்கள் மீன் விற்றுக் கொண்டிருந்தனர். வியாபாரம் மிகவும் மந்தமாகத்தான் இருந்தது. சற்று நேரம் கழித்து ஒரு வாடிக்கையாளர் வந்தார். முதல் பையனிடம் சென்று மீன் விலை விசாரித்தார். 1 கிலோ ஒரு 100 ரூபாய் ஆகும் சார் என்று அவன் கூறினான். சற்று தூரத்தில் 2வது பையனும் அதே வகை மீனை வைத்துக் கொண்டிருந்ததால் அவனிடம் சென்று இந்த விலைக்கு குறைவாக கொடுக்கச் சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அணுகினார். விலை என்னவென்று விசாரித்த போது அவனோ மீன் விலை 1 கிலோ 500 ரூபாய் ஆகும் சார் என்று கூறினான். விலையை கேட்டு திடுக்கிட்டு போன அவர், என்னப்பா இது, அந்த பையனும் இதே மாதிரி மீன் தான் வச்சிருக்கிறான். அவன் விலை ஒரு 1000 ரூபாய் என்று சொல்கிறான். நீ அதே மாதிரி மீனுக்கு விலை 500 ரூபாய் என்று சொல்கிறாயே, இது நியாயமா என்று வினவினான். அந்த பையனோ கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொன்னான், சார், பார்க்கத்தான் இரண்டும் ஒரே மாதிரியாக தெரியும். ஆனால் என்னுடைய மீன் மிகவும் விசேஷமானது. அதனால்தான் கூடுதல் விலை என்றான். அப்படி என்னப்பா விசேஷம் உன் மீனில் இருக்கிறது என்று கேட்டார் வாடிக்கையாளர். சார், இது செபாய்சி புத்திசாலியான மீன். இதை சாப்பிடுபவர்களும் நாளடைவில் புத்திசாலியாகி விடுவார்கள். அதனால்தான் இவ்வளவு விலை என்றான் பையன். உண்மையாகவா என்று வியந்தார் வாடிக்கையாளர். வாங்கி பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். சரி சரி, 1 கிலோ கொடு, ட்ரை பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லி 1 கிலோ மீனை 500 ரூபாய்க்கு வாங்கிச் சென்றார். அடுத்தடுத்து தொடர்ந்து 6 நாட்களுக்கு அதே மீனை அதே பையனிடம் அதே விலைக்கு வாங்கிச் சென்று சாப்பிட்டு வந்தார். புத்திசாலித்தனத்தில் ஏதாவது முன்னேற்றம்? எதுவும் தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னது எல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று. கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு. இன்று அவனை போய் உண்டு அல்லது இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதுதான் என்ற தீர்மானத்துடன் சந்தைக்குச் சென்றார். அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல், என்னப்பா, அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று இவர் கேட்க, இவரின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனும், ஓ இருக்கே, உங்களுக்காகவே தனியாக எடுத்து வைத்திருக்கிறேனே என்று உற்சாகமாக கூறினான். வந்ததே கோபம் அவருக்கு. அயோக்கிய பயலே, என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய்? உன் பேச்சை கேட்டு 1 வாரமாக நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்து விட்டேன். அணுவளவும் முன்னேற்றமில்லை. புத்திசாலி மீனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. என்னை ஏமாற்றி விட்டாய். உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி தந்துவிடு. இல்லையென்றால் உடனடியாக போலீஸை கூப்பிட்டு விடுவேன் என்று கத்தினார். ஆட்சேபிக்கவே இல்லை. இப்ப பாருங்க, 1 வாரத்திலேயே இது புத்திசாலி மீன் இல்லை என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள். அப்படி என்றால் தற்போது நீங்கள் புத்திசாலி தானே சார்? என்ன பிரமாதமான முன்னேற்றம்! இத போய் முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறீர்களே சார். தொடர்ந்து சாப்பிடுங்க சார்.